வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாகிறது. அதனுடன் இன்னும் 4 ராஜயோகங்கள் இந்த ஜூன் மாதம் உருவாகின்றன. அதனால் ரிஷபம், மிதுனம், மகரம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு ஒளிவட்டமாக பிரகாசிக்கும் மற்றும் 5 சுபயோகங்களால் பெரிதும் பலனடைகிறார்கள் இந்த 3 ராசி மக்கள். சோதிட சாஸ்திரத்தின்படி 2024 ஜூன் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம், இந்த காலகட்டத்தில் பல பெரிய கிரகங்களுடைய சேர்க்கையில் 5 முக்கிய ராஜயோகங்கள் உருவாகிறது. இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் ஜூன் 14, 2024 சூரியன் ரிஷபராசிக்கு மாறுகிறார். மேஷராசியிலும் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார்கள். மே 31 சுக்கிரன் ரிஷபத்துக்கு மாறுகிறார். அதன் பிறகு ஜூன் 3, 2024 அன்று தேவகுரு வியாழன் ரிஷபராசியில் அதிகாலை 3:21 நேரத்திற்கு உதயமாகிறார். மற்றும் ரிஷபராசியில் சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ஏற்கனவே இருக்கின்றார்கள். இதனால் சுக்கிர ஆதித்ய யோகம் அவருடைய சேர்க்கையால் உருவாகிறது. குரு ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி யோகம் போன்ற யோகங்களும் உருவாகின்றன. இது தவிர 15 ஜூன் 2024 அன்று சூரியன் தனது ராசியை மாற்றி நள்ளிரவு 12:16 நேரத்திற்கு மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். மேலும் 14 ஜூன் 2024 அன்று புதன் பகவான் புத்திசாலித்தனம், பேச்சு, வணிகம், தோல் மற்றும் பணம் ஆகியவற்றின் காரண கிரகமாக உள்ள புதன் பகவான் இரவு 10:55 மணிக்கு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இதனால் புத ஆதித்ய யோகம் மிதுனத்தில் ஜூன் மாதம் உண்டாகிறது. அதே நேரத்தில் 12 ஜூன் 2024 அன்று சுக்கிரன் மாலை 6:18 மணிக்கு மிதுன ராசிக்குள் நுழைகிறார். இதனால் சுக்கிர ஆதித்ய யோகமும் லட்சுமி நாராயண யோகமும் திரிகிரக யோகமும் உருவாகிறது. அதனுடன் கன்னிராசியில் கேதுவும் மீனராசியில் ராகுவும் 7க்கு 7 தங்கி இருப்பதால் இந்த சுபயோகங்கள் உருவாகி சில அதிர்ஷ்ட ராசி மக்களுக்கு பலவிதமான சிறப்பான பலன்களை அளிக்க இருக்கிறார்கள். ஜூன் 2024 சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியனின் பயிற்சி புத ஆதித்ய யோகம், திரிகிரக யோகம், சுக்கிராதித்ய யோகம், குரு ஆதித்ய யோகம் மற்றும் லட்சுமி நாராயண யோகம் என 5 யோகத்தை உருவாக்குகிறார்கள். இந்த யோகங்களின் உருவாக்கம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். புத ஆதித்ய யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனும் புதனும் ஜாதகத்தில் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. இது மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்து திரிகிரக யோகம். ஜோதிட சாஸ்திரத்தில் 2 அல்லது 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் திரிகிரக யோகம் உருவாகிறது. சுக்கிராதித்ய யோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணைவதால் சுக்கிராதித்ய யோகம் உண்டாகிறது. இந்த யோகத்தின் உருவாக்கம் ஜாதகரின் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது. மேலும் ராசி மக்கள் பண சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் உருவாகிறது. அடுத்து குரு ஆதித்ய யோகம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆதித்யாவின் இருப்பு, அதாவது சூரியன், தேவகுரு, வியாழனும் சேர்ந்து குரு ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். சூரியன் நவகிரகங்களின் ராஜா என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் இவர் ஆன்மா, ஈகோ, தன்னம்பிக்கை, தந்தை மற்றும் அதிகாரத்தை குறிக்கிறது. வியாழன் கிரகம் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் அறிவை குறிக்கிறது. லட்சுமி நாராயண யோகம் என்பது பேச்சு, தோல், செல்வம் போன்றவற்றுக்கு காரணமான புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எந்த ராசியில் ஒன்றாக இருந்தாலும் ஒன்றோடு இணைந்திருப்பதால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகும். மேற்குறிப்பிட்ட யோகங்களின் சுப பலன்களை பெறும் ராசிகளை இப்போது நாம் பார்க்கலாம். ரிஷபம், மிதுனம், மகரம் ஆகிய இந்த 3 ராசி மக்கள் ஜூன் மாதத்தில் 5 சுபயோகங்கள் பெரிதும் பலனடைகிறார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 5 சுபயோகங்கள் உருவாகத்தால் பாக்கியம் ஏற்படுகிறது. முதலீட்டின் மூலம் இவர்கள் தங்கள் வாழ்வில் வசதிகளையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க முடியும். இது இந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தும் தன்மையில் இருக்கும். ரிஷபராசி மக்கள் பணி நிமித்தமாக நிறைய பயணம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தவிர தங்கள் தாயின் மகிழ்ச்சிக்காக ரிஷபராசி மக்கள் பணத்தை செலவிடவும் செய்வார்கள். ரிஷபராசி மக்களின் தொழிலில் ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்கும். இவர்கள் மூத்தவர்கள் தங்கள் வேலையை பாராட்டுவார்கள். நடத்தை மற்றும் செயல்திறன் கொண்ட வேலைகளில் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி சொந்தக்காரர்களின் வியாபாரத்தை பற்றி பேசுகையில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு சந்தையில் இந்த மக்களின் நிலையை பலப்படுத்துகிறது. வியாபாரத்தில் புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் இவர்கள் லாபம் ஈட்ட முடியும்.
ரிஷபராசி மக்களின் நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். இதனால் இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் திருப்தியும் பெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் ரிஷபராசி மக்கள் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் இவர்கள் பணத்தை சேமிக்க முடியும். ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இவர்கள் முற்றிலும் பொருத்தமாக ஆரோக்கியமாக நலமாக வாழ்வார்கள். எனவே இவரின் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனம் இந்த நேரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து தங்களுடைய வேலையில் இவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஆதாயத்தையும் பலனையும் செல்வத்தையும் பெருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அது சார்ந்து இவர்கள் நன்கு உழைக்க வேண்டும். அடுத்து மிதுனம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் உருவாகும் யோகம். இந்த 5 யோகம் மிதுன ராசி மக்களுக்கு மிகவும் மங்களகரமான ஒரு யோகமாக அமைகிறது. இதன் மூலம் இந்த மக்கள் தங்கள் வாழ்வில் வளம் பெருகும். இதனால் மிதுன ராசி மக்கள் தங்கள் வேலையில் நிறைய நன்மைகளை பெறுவார்கள். வியாபாரம் செய்யும் மிதுன ராசி மக்கள் தங்கள் வேலையில் சுபிட்சத்தை பெறுவார்கள். அதிக லாபத்தை அறுவடை செய்வார்கள். வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இவர்கள் புதிய நண்பர்களை உருவாக்குவதில் வெற்றி பெறுவார்கள். இது நீண்ட காலத்திற்கு இந்த ரிஷபராசி மக்களுக்கு ஆதரவாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்களுக்கு மிதுன ராசி மக்களுக்கு இக்காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை சார்ந்த உயர் பதவியை அடைய உதவுகிறது. மிதுன ராசி மக்கள் தங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களின் கடின உழைப்புக்கு சிறந்த பலன் கிடைக்கும். இக்காலகட்டத்தில் இவர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெற்று நலமுடன் வாழ்வில் உயர்வார்கள். இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் இதனால் உருவாகும். ஆக இது இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற உதவும். இவர்களின் முன்னேற்றத்தை கண்டு பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். மிதுன ராசி மக்கள் சொந்த தொழிலை கொண்டவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் உச்சத்தை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் இவர்கள் நல்ல லாபத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். வெளிநாட்டில் வாழும் மிதுன ராசி மக்கள் தங்கள் செயல்திறன் புதிய தொழிலில் ஈடுபடலாம் மற்றும் அதில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய சூழலும் இருக்கிறது. பொருளாதார நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசி மக்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியும். இதனால் இவர்களால் சம்பாதித்த பணத்தை சேமிக்கவும் முடியும். மேலும் மிதுன ராசி மக்கள் வர்த்தகம் மற்றும் பந்தயம் மூலம் பணம் சம்பாதிக்க ஒரு வழியும் இருக்கிறது. இவர்களது உறவில் அன்பும் நல்லிணக்கமும் உருவாகி குடும்பம் நலமுடன் வாழும். இந்த நிலையில் மிதுன ராசி மக்கள் தங்கள் உறவில் உயர் மதிப்புகளை அமைக்க முடியும். குடும்பத்தில் நல்ல ஒரு பண்பும் பரஸ்பர அன்பும் உருவாகி குடும்பம் நலமுடன் வாழும். அதே நேரத்தில் மிதுன ராசி மக்களின் துணையும் தம்பதிகள் இருவரும் பரஸ்பர நட்புடன் பழகுவார்கள். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அபரிமிதமாக உண்டாகி குடும்ப உறவுகளுடன் மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து மகரம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் உருவாகும் பல்வேறு 5 சுபயோகங்களால் மகர ராசி மக்களுக்கு வெற்றியை தரும் தன்மையில் இந்த யோகங்கள் இருக்கிறது. இவர்களது சொத்தில் முதலீடுகளை விளைவிக்கிறது. மகர ராசி மக்களின் தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை அனுபவிப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கும் மகர ராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றிகரமான காலமாக இது அமையும். மேலும் இவர்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தன்மை இருக்கிறது. இக்காலகட்டத்தில் மகர ராசி மக்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவர்களின் கடின உழைப்பின் பலனை இப்பொழுது இவர்கள் அறுவடை செய்வார்கள். இக்காலகட்டத்தில் வெளியூர் பயணங்கள் மகர ராசி மக்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மகர ராசி மக்களுக்கு தங்களின் வேலை சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம். இதில் ஆதாயத்துடன் நல்லதொரு பணத்தையும் அறுவடை செய்வார்கள். இந்த மக்களின் வாழ்வில் சாதகமான பலன்களை இந்த 5 யோகங்களும் இவர்களுக்கு தாராளமாக வழங்குகிறது. வியாபாரம் செய்யும் மகர ராசி மக்கள் இந்த 5 யோகங்களால் நல்ல லாபத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மற்றும் இவர்களது வணிக கூட்டாண்மையில் வணிகம் செய்யும் மக்களுக்கு இவர்களின் வணிக கூட்டாளியின் முழு ஆதரவை பெற இது சிறந்த நேரமாக இருக்கிறது. மற்றும் மகர ராசி மக்களின் தொழிலில் மரியாதையும் முன்னேற்றத்தையும் ஆதாயம் பெற்று தொழிலகத்திலும் தொழில் செய்யும் சமூகத்திலும் இவர்கள் நல்லதொரு இடத்தை அடைந்து மதிப்புடனும் கௌரவமுடனும் உயர்வார்கள். இந்த காலகட்டத்தில் மகர ராசி மக்கள் பந்தயம் மூலம் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். இருப்பினும் சில நேரங்களில் எதிர்பாராத வகையில் வருமானம் உயரும். இந்த காலகட்டத்தில் மகர ராசி மக்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இவர்கள் தங்கள் துணையுடன் ஒரு நல்ல உறவை சம்பாதிக்கவும் பேணவும் நிரந்தரமாக வைக்கவும் முடியும். மற்றும் இது காலப்போக்கில் வலுவாக வளர்ந்து இவருடைய தம்பதிகள் இருவரும் ஒற்றுமையுடனும் பரஸ்பர புரிதலுடனும் நலமாக வாழ்வார்கள்.
இத்தகைய சூழ்நிலையில் இவர்களது குடும்ப உறவில் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் உருவாகி மகர ராசி மக்கள் நலமுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியாகவும் இந்த மாதத்தில் இந்த 5 யோகங்களால் நலமுடன் வாழ்வார்கள் என்று நாம் நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.